உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதல் சொல்கிறோம். நம்ம இந்த நாள் கண்களை மூடி நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். தேவனே, இந்த புதிய ஆண்டுக்குள்ள கூட தேவன் எங்களை கொண்டு வந்தீரே, உண்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் உபகாரத்துக்கும் நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. எல்லாவற்றிலும் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. கடந்த வருஷமெல்லாம் பாதுகாத்து இந்த புதிய வருஷத்துக்குள்ள புதிய அடைக்குள்ள எங்களை ஆண்டவரே கொண்டு போக ஆண்டவரே நடத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருஷத்துல இருக்கிறோம் தேவன் எங்களோடு கூட இடைப்படும்படியாக தேவ வார்த்தைகளை ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட தேவனே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க, பேசுவீராக ராஜா. நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். இந்த வேளையில கூட நம்ம தேவனுடைய வார்த்தைகளை இந்த புதிய வருஷத்துல உங்க மத்தியிலையும் பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையாக இந்த புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். அந்த ஆண்டு கண்டிப்பாக தேவன் நம்மளை எல்லாவற்றிலையும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அநேக இந்த நாட்களுக்குள்ள நம்ம வாக்குத்தத்தங்களையும் தேவ பிரசன்னத்தையும் அநேக விஷயங்களை தேவன் நம்மளோடு கூட பேசியிருப்பார். அதன்படி நம்ம போகும்போது உண்மையாக இந்த ஆண்டு இந்த துவக்கம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதனால கூட நம்ம சில வசனங்களை எடுத்து நம்ம இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு உண்மையாக இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக நம்ம தேவனை நாங்கள் ஸ்தோத்திரித்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகலாம். அடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும். ஏசாயா 60வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இங்க முதலாவது வசனம் 3 காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, நீ எழுந்து பிரகாசி, உன்மேல ஒளி வந்தது, உன்மேல தேவனுடைய மகிமை வந்ததா இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? கர்த்தருக்காக நம்ம என்னைக்கு எழும்பி நம்ம பிரகாசிக்கிறோமோ அந்த எழும்பும் போது கர்த்தருடைய ஒளி நம்ம மேல அது வரக்கூடியதா இருக்கிறது. நம்ம என்னைக்கு கர்த்தருக்காக எழும்புகிறோமோ, என்னைக்காக கர்த்தருக்காக எழும்பி நம்ம காரியங்களை செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவனுடைய ஒளி நம்ம மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, உன்மேல அது ஒளி வந்தது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்தான் நம்மளுக்கு நித்திய வெளிச்சத்தின் தேவனா இருக்கிறார். அவருடைய பிரகாசம், அவருடைய மகிமை நம்ம மேல அது இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆண்டு கூட இந்த வசனம் இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருமாக தேவனுக்காக எழும்பி நம்ம பிரகாசிக்கும் போது தேவன் நம்மளுக்கு அவருடைய மகிமையை நம்ம மேல அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் சிறியவரா இருக்கட்டும், பெரியவரா இருக்கட்டும், அவர் யாரா இருக்கட்டும், எந்த நபரா இருக்கட்டும், கர்த்தருக்காக நம்ம எழும்பும் போது, நம்ம கர்த்தருக்காக எழும்பும் போது அவருடைய ஒளி நம்ம மேல அது வரக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, இன்னொரு தடவை அந்த வசனத்தை நம்ம ஒரு வாக்குத்தத்தமாக இந்த ஆண்டு நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கிற வாசிப்போம். எழும்பி பிரகாசி, எழும்பி முதலாவது சொல்றாரு, ஆண்டவர் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா? எழும்பி பிரகாசி, உண்மையில என்ன வந்தது? ஒளி வந்தது. வாசிங்க. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல வந்தது. அப்படி கீழே வரும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல காணப்படும் என்றார். அப்போ முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, உன்மேல ஒளி வந்தது. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்ற உன்மேல ஒளி. அப்ப இந்த ஒளி எப்போ தெரியுமா நம்ம மேல வரும்? வெளிச்சம் நம்ம மேல எப்போ தெரியுமா வரும்? நம்ம கர்த்தருக்காக எழும்பும் போது, கர்த்தருக்காக நம்ம பிரகாசிக்கும் போது, கர்த்தருக்காக நிற்கும் போது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவளை பார்த்த முகங்கள் அது பிரகாசம் அடைந்தது என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறதா இருக்கிறது.
இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு எத்தனையோ ஆண்டுகள் வருகிறது, எத்தனையோ வருஷங்கள் வருகிறது, இன்னும் வரைக்கும் நம்ம எழும்பல. நம்ம எழும்பும் போது அவர் நம்மளுக்காக ஒளிய அனுப்பக்கூடியவரா இருக்கிறார், அவரோட மகிமைய அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாள் கூட இந்த ஆண்டு நம்ம வைராகியமாக தேவனுக்காக எழும்பி, கர்த்தருக்காக எழும்பி, நம்ம அநேக ஊழியங்கள் ஆகட்டும், அநேக விஷயங்களை நம்ம தேவனுக்காக செயல்படும் போது அவருடைய ஒளி நம்முடைய குடும்பத்தின் நம்ம மேல அது இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது. அது நம்மளுக்குள்ள செயல்படுகிறதா இருக்கிறது, அது நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. அப்போட மகிமை என்றால் என்ன பாருங்க. நம்ம இருள இருந்த ஜனங்களையும் அந்தகாரத்தில் இருந்த ஜனங்களையும் ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தவரா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்மளோட வாழ்க்கை ஒரு நாள் இருளுக்குள்ள கடந்து போனதா இருந்தது, நம்மளோட வாழ்க்கை பிளாங்கா இருந்தது. ஆனா தேவனிடத்துல நம்ம எப்போ நம்ம வந்தோமோ நம்மளுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறாராம். நம்மள வெளிச்சத்தின் பிள்ளை என்று கர்த்தருக்கு. ஏன்னா நம்முடைய தேவன் ஒளியா இருக்கிறார், நம்முடைய தேவன் வெளிச்சமா இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு நாள் ஒரு தரிசனத்தை தேவ சமூகத்துல நான் கண்டவனா இருந்தேன். ஆண்டவரே ஒரு நாள் நான் எப்படி அது எனக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை காமிச்சார் என்றால், இந்த இடி உலகமே ஒரு இருளுக்குள் இருக்கிறது. இடி உலகமே ஒரு இருளுக்குள் இருக்கிறது. அப்ப இடி உலகமே ஒரு இருளுக்குள்ள இருக்கும் போது எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு அந்தகாரம், ஒரு இருள் சூழ்ந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா அந்த தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கும் போது அந்த நடுவுல இருந்து ஏசப்பா இறங்குறத அந்த காரியம் இறங்கி வரும்போது இடி உலகத்துக்கே வெளிச்சம் உண்டாகிறதா இருக்கிறது. இடி உலகத்துக்கே வெளிச்சம் உண்டாகிறதா இருக்கு. அந்த இருள் மத்தியில தேவன் இறங்கும் போது இடி உலகத்துக்கே என்னாகிறது? வெளிச்சத்தை உண்டாக்குறவரா இருக்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சமான தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார், நம்ம ரட்சகரா இருக்கிறார், நம்ம இயேசு ராஜாவா இருக்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரி ஆண்டவர் இருள் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் தேவ வெளிச்சத்தை அவர்கள் காண வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்ம கர்த்தருக்காக எழும்பும் போது அவர்கள் வெளிச்சத்தை காண்கிறவரா இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, இன்னைக்கு இருள் மூடி இருக்கிறது, பாவம் மூடி இருக்கிறது. உலகத்தின் எல்லா வகையான இருள் இருக்கிற ஜனங்களை ஒரு ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வரணும் என்றால், அது ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பு, உன்மேல மகிமை உதிக்கிறது, உன்மேல தேவனுடைய ஒளி வரக்கூடியதா இருக்கிறது. அப்ப எப்போ இந்த தேவனுடைய ஒளி வருகிறது என்றால், நீ இருளான இடங்களுக்கு போகும்போது, நீ இருளான இன்னைக்கு எத்தனையோ இருள் என்றால் எத்தனையோ இருள் இருக்கிற ஜனங்களே நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது உன்மேல அந்த ஒளி வரக்கூடியதா இருக்கிறது. இதான் தேவன் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த ஒளியை நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த பிரசனத்தை நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த மகிமையை நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர்கள் இப்படி இருக்கிறாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது உண்மையாக கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் காரியங்களை ஆண்டவர் சொன்னாரு, இந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னாரு. அந்த நிமிடமே வெளிச்சத்தை உண்டாக்குன தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒளியை வரவை வைத்து அந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை உண்டாக்குன தேவன் நம்மளோடு கூட இருக்கார். ஒரு வருஷத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். நம்மள தேவன் எப்படியெல்லாம் தேவன் நடத்தினார், நம்மளை எப்படி அவர் என்னவா இருக்கிறார், தேவன் என்ன ஒரு காரியத்துக்குள்ள இருக்கார், நம்மளை எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் ஒரு இருளுக்குள்ள வைக்கல, நம்மளை வெளிச்சத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரகாசிக்கும்படியாக நம்மளை வச்சிருக்கிறார். நம்மளை எழுந்து பிரகாசிக்கிற ஒரு ஒளியை கர்த்தர் நம்மளுக்கு அனுப்பி இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்க, அதை நீங்க பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறீங்க. எடுத்து வாசிங்க, யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல அதுல 4-5 வாசிங்க. இதுல சொல்றாருங்க பாருங்க, தேவன் யார் என்று அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு ஜீவன் இருந்தது. பாருங்க, அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளிவா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அது இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் யார் என்றால் தேவனா இருக்கிறார். அந்த வெளிச்சமே நம்மளுக்கு உண்டாக குறிதா இருக்கிறார். தேவன் யாரா இதை காண்பிக்கிறார் என்று பார்க்கும்போது அவர் வெளிச்சத்தின் தேவன்.
வெளிச்சம் நமக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற தேவன், நம்மளை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு போகிறவர். ஒரு நாள் நம்மளை இந்த அந்தரகத்தின் இந்த பிசாசுடைய வல்லமைகள் நம்மளை கட்டப்பட்டு இருந்தது. அநேக இருளுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மளுக்கு தேவன் என்றால் தெரியாம இருந்துச்சு. உலகத்துல பாவங்களும் உலகத்தின் கசப்புகளும் நம்ம வாழ்க்கை நிரப்பினதா இருக்கிறது. ஆனா தேவன் நம்மளை என்ன பண்றாரு? அவர் அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அவரே வெளிச்சத்தின் தேவனா இருக்கிறார். தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவனை மகிமைப்படுத்திக்கலாமா? அவரே நம்மளுக்கு வெளிச்சத்தின் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இன்னொரு சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒளியில இருக்கிறார். அவரிடத்துல கொஞ்சம் கூட இருள் கிடையாதான், அவர் வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு கூட நம்முடைய காரியங்களை இன்னைக்கு பார்க்கும்போது நம்முடைய மகா பரிசுத்தமான தேவன், நம்முடைய தேவன் அப்படியா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை தான் நம்மள இருக்கும். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நம்மளையும் கர்த்தர் ஒளிவுல, கர்த்தர் வெளிச்சத்துல வைக்கக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க இருள்ல இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்புங்க. ஒரு வெளிச்சத்தை நம்மளுக்கு ஆண்டவர் ஒளிய அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக எழும்பும் போது, கர்த்தருக்காக நம்ம நிற்கும் போது, கர்த்தருக்காக நம்ம ஓடும் போது அவருடைய ஒளி கர்த்தரிடத்துல வருகிறது. அப்போ தேவனுடைய வசனம் அதை சொல்லப்பட்டிருக்கு, நீ எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. இதுல சொல்லப்பட்டிருக்கு அவர் யார் என்று காண்பிக்கிறார். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, நானே ஒளியாக இருக்கிறேன் என்று தேவ வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஏசாயால இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயால நீங்க 60 அதுல 19 வாசிப்போம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. துக்க நாள்கள் முடிந்தது. இது எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் அவளோட வருகையில நம்ம தேவனிடத்துல போகும்போது அந்த இடத்துல சொல்றாரு, பரலோகத்துல என்ன இல்ல, இருள் இல்லை. அந்த இடத்துல இருள் கிடையாது, அந்த இடத்துல வெயில் கிடையாது, உஷ்ணம் கிடையாது. அந்த இடத்துல எப்படி இருக்குது என்றால் அவரே நம்மளுக்கு ஒளியாக இருக்கிறாராம். பரலோகத்துல அவரே நம்மளுக்கு ஒளியாக காணப்படுகிறார். அவரே நம்மளோட துக்க நாட்கள் முடிந்தது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளோட துக்க நாட்கள் எப்போ முடிகிறது என்றால் நம்ம தேவனிடத்துல நம்ம போகும்போது அந்த இடமே என்னாகிறது என்றால் வெளிச்சமா இருக்கிறது. அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு இருள் கிடையாது. பரலோகம் என்றது கொஞ்சம் ஒரு இருள் கிடையாது. மகா பரிசுத்தமான தேவன், சர்வ வல்லமையான தேவன் பிரகாசிக்கிற அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடியவங்களா இருக்கிறோம். அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாரு? கொண்டு போகிறவரா இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக பேர் அந்த வெளிச்சத்துக்குள்ள போகல. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த ஆண்டுல தேவனோட வெளிச்சத்துக்குள்ள நம்ம போகும்போது தேவன் நம்ம எல்லாவற்றிலும் பிரகாசிக்கிற வைக்கிற தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல தேவனோட மகிமை காணப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, சூரியனுடைய வெளிச்சம் இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லைன்னா அதனால ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல ஒரு மனுஷனுக்கு ஒரு எல்லாரோட வெளிச்சமா குளிர் இல்லாம கூட அந்த நேரத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அதாவது கரெக்டா ஆண்டவர் என்ன பண்ணாரு, செயல்படுத்த ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது பார்க்க முடியாது. நம்ம தேவனை ஒருவரே நம்ம நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கோம். அவரே நம்மளுக்கு வெளிச்சம், அவரே நம்மளுக்கு நீதியின் சூரியன், அவரே நம்மளுக்கு எல்லாவற்றிலும் செய்யக்கூடிய தேவன், மகிமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். யார் யார் மேல் அந்த ஒளி வரணுமோ நீ கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். அதே பாருங்க, சங்கீதம் 27:1 வாசித்து பாருங்களேன். சில வசனங்களை வைத்து நான் ஜெபிக்க போறேன். கர்த்தர் என் வெளிச்சமும், பாருங்க, கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், எனக்கு ரட்சிப்பு ஆனவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. இந்த ஆண்டு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவரே நம்மளுக்கு என்ன இருக்கிறாரு? கர்த்தர் நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு வெளிச்சயமா இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? அவரே ரட்சணை கொம்பா இருக்கிறார். அவரே ரட்சணை தேவனா இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு ரட்சிக்கிற தேவன். அவர் தான் நம்மளை எல்லாவற்றிலும் காப்பாற்றக்கூடிய தேவன். அவருக்காக நம்ம இந்த ஆண்டு, இந்த புதிய ஆண்டுக்குள்ள இந்த இப்பதான் துவக்கத்தை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். நம்ம கர்த்தருக்காக நம்ம எழும்பக்கூடியவர்களா, கர்த்தருக்காக எழும்ப நிற்கிறவர்களாக, கர்த்தருக்காக ஓடக்கூடியவர்களாக, கர்த்தருக்காக நம்ம ஏசப்பாக்காக ஏதோ ஒன்று செய்யத்தக்கதாக நம்ம கர்த்தருடையத்துல நம்ம வைத்து நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல சொல்லப்பட்டிருக்கு அவரே வெளிச்சத்தின் தேவனா இருக்கிறார். இன்னும் ஆழமாக இந்த வசனத்துக்குள்ள நம்ம போகணும் என்றால் எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதல்ல, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லப்பட்டிருக்கு நாட்கள் பொல்லாததா இருக்கிறது போல நீங்க என்ன பண்ணுங்க, நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க என்றாரு. பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க என்றார். அதுல 14வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, மரித்தோர்களை விட்டு எழும்பிடு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. பாருங்க, தேவன் சொல்றாரு நம்முடைய இந்த நாட்கள், இந்த ஆண்டு தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாரு. இந்த ஆண்டு என்ன பண்ணுமா, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாததா இருக்கிறது. நம்முடைய நாட்கள் அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னைக்கு பார்க்கும்போது அங்கங்க வியாதிகளும் அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம். மரணத்தின் செய்திகள், இன்னைக்கு வியாதியின் செய்திகள், ஆபத்து, எத்தனையோ காரியங்கள். இந்த போன ஆண்டு எத்தனையோ பேர்கள் இல்லாம போயிட்டார்கள். ஆனா தேவனுடைய வசனம் இன்னைக்கு என்ன நம்மளுக்கு சொல்றாரா, இந்த நாட்கள் பொல்லாததா இருக்கு, உன்னுடைய நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, தூங்கினவர் அவன் என்ன பண்ணுமா, விழித்திருந்து ஞானமாய் நடந்து கொள்ளு என்றார். ஞானமாய் நடந்து கொள். இன்னைக்கு ஞானம் இல்லை என்றால் இந்த உலகத்தை நம்ம எது ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வெளிச்சம் நமக்குள்ள வர வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கிறவர்களா நம்ம மாற வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்பணும்ன்ற அந்த வைராகியம் வருகிறது. தேவனுக்காக ஏதோ ஒன்று செய்யணும் என்று அந்த வைராகியம் எத்தனை பேருக்கு வருகிறது? அந்த வைராகியம் நம்மளுக்கு வரணும், இன்னைக்கு வரணும். அப்பதான் நம்மளை கர்த்தர் நம்மள எல்லாவற்றிலும் எழும்பி நீங்க பிரகாசிக்க வைக்கிறவரா இருக்கிறார். நான் உங்க மேல ஒரு ஒளியை கர்த்தர் அனுப்பக்கூடியவரா இருக்கிறார். உங்களுடைய நாட்களை வீணாக்கிடாதீங்க, உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க. அது கர்த்தருக்காக செயல்படுகிற நேரமா இருக்கட்டும், அது தேவனுக்காக ஓடக்கூடிய நேரமா இருக்கட்டும், அது தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிற நேரமா இருக்கட்டும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில போனாண்டு எப்படியோ நம்ம கழித்து விட்டோம். ஆனா இந்த ஆண்டு நம்ம எதனா ஒன்று நம்ம செய்வர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்பதான் அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், உங்களை நாங்கள் பிரகாசிக்க வைப்பேன். ஆண்டவர் சொல்றார், பிரகாசிக்க வைக்கிற தேவன் நம்ம கிட்ட இருக்கிறார். நம்மளோட நாட்கள்கள் பொல்லாததா இருக்கிறது. உங்களுடைய நேரத்தை என்ன பண்ணுங்க, பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க என்றார். நான் நம்மளோட எல்லா கொடுத்த நம்மளுக்கு வாக்குத்தத்தங்களும், நம்மளுக்கு கொடுத்த எல்லா காரியங்களும், இந்த நாட்கள்ல தேவன் என்ன பேசினாரோ அந்த நேரத்தெல்லாம் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கின்னு அவர்கிட்ட போகும்போது தேவன் நம்மள எல்லாவற்றிலும் எழுப்பக்கூடிய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்குள்ள அவர் செயல்படுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்திய 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு தடவை வசனம் வாசிங்க, எவ்வளவு அருமையா சொல்றப்பட்டிருக்கு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நம் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினவரை நோக்கி நம்ம மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடுவதாக. இன்னைக்கு தேவ வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எங்க வைத்திருக்கிறார், எந்த ஒரு குடும்பத்திலே ஆகட்டும், வேலை ஸ்தலத்திலே ஆகட்டும், நீங்க போகிற ஊழியத்தின் ஸ்தானத்திலே ஆகட்டும், எல்லா ஸ்தானத்திலையும் அவருடைய மகிமை நமக்குள்ள பிரகாசிக்க வேண்டும்.
அவருடைய மகிமை நமக்குள்ள இருந்து பிரகாசிக்கிற காரியமாக காணப்பட வேண்டும். இது எவ்வளவு ஒரு அருமையாக தேவனுடைய வசனம் இந்த ஆண்டு நம்மளோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய மகிமையை நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய மகிமை நம்ம மேல இறங்கி விட்டால், அவருடைய பிரசனம் நம்ம மேல இறங்கி விட்டால், அவர் நம்மளை எழுப்பி விட்டார்னா நம்ம ஒரு நாளும் சும்மா இருக்க முடியாது. அவருடைய மகிமை நம்ம பற்றி கொண்டே இருப்போம். அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். அவருக்காக ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருப்போம். அவருக்காக ஏதோ ஒன்று செய்து கொண்டே தான் நாம் இருப்போம். இன்னைக்கு நான் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால நம்ம நேரத்தை கொடுத்து, கர்த்தருக்காக நேரத்தை கொடுத்து, அப்பா இந்த ஆண்டவரே என்ன மேல் ஆண்டவரே அந்த பிரகாசம் இறங்க வேண்டும், அந்த மகிமை இறங்க வேண்டும், அந்த பிரசனம் என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல, என் குடும்பத்தின் கணவன் மேல, குடும்பத்தின் மேல அந்த பிரசனம் இறங்கி ஆவியானவரே குடும்பமாக கர்த்தருக்காக எழும்பி ஏதோ ஒன்று நம்ம செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எழும்பணும். நீ எழும்பும் போது அவரோட ஒளி உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன் மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் கூட ஒரு நாள் இருளை கண்டு கொண்டிருந்தது. நம்முடைய குடும்பம் இருளை பார்த்து கொண்டிருந்தது. இருள நம்ம இருந்தோம். எங்களுக்கு வெளிச்சம் என்றால் என்னன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கை அப்படியா இருந்த ஒரு குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா இன்னைக்கு அவருடைய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து அநேக பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாகும். அநேக ஊழியங்கள்ல போய் அநேக கிராமங்கள்ல பட்டணங்கள்ல ஊழியம் செய்யும்படியாக இன்னைக்கு குடும்பமாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அவர் எப்படியாப்பட்ட தேவன். அவருக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும், அவரை எவ்வளவுதான் நம்ம மகிமைப்படுத்தினாலும் அது போதுவே போதாது. அப்படியாப்பட்ட ஒரு தேவன் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒன்னே ஒன்று ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்பா, இன்னைக்கு நான் உமக்காக எழும்ப போறேன், உமக்காக நான் பிரகாசிக்க போறேன். நீங்க சொல்லும் போதே, நீ கர்த்தருக்காக எழும்பும் போதே அவருடைய மகிமை உன் மேல இறங்கி வரும். இந்த ஆண்டு அவருடைய மகிமை உன்னை தொடும். அவருடைய மகிமை உன்னை பிரகாசிக்க வைக்கும். அவருடைய மகிமை உன்னை எல்லா ஸ்தானத்திலையும் கொண்டு போய் வல்லமையாக பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டு உங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நீங்க ஜெபித்து உங்க நிமித்தம் விடுதலை உண்டாகி இருக்கிறது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறது மனிதர்கள் கிளீன் டிபேட் பண்றாங்க. இவனுக்குள்ள என்ன செய்கிறது, இவன் எப்படியாப்பட்டவன், இவன் யார், இவன் என்ன என்று கிளீனாக சொல்லுகிறாங்க. ஆனா இந்த நமக்குள்ள இருந்து அந்த வெளிச்சம், அந்த மகிமை இன்னைக்கு அநேக இடங்களுக்குள்ள போகக்கூடியதா இருக்க வேண்டும். இருள் சூழ்ந்த இடங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் போகக்கூடியதா இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். அதான் தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். அவருடைய ரட்சனை நம்மளுக்கு தேவனா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் இன்னைக்கு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. எழும்பி பிரகாசி, உன்மேல ஒளி வந்தது என்னுடைய வசனம் சொல்லுகிறது. நம்ம எழும்புவது மட்டும்தான் நம்ம எழும்புவது மட்டும்தான் இன்னைக்கு ஒளி வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு உண்மையாக இந்த ஆண்டு நீங்க ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக எழும்பி செயல்படுங்க. ஜனங்களை நம்ம ஆதாயம் படுத்தி கொள்ளலாம். இன்னைக்கு ஆத்துமாக்களை நம்ம தேவன் இருள் இருக்க ஜனங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரலாம். அதான் தேவன் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இந்த விசுவாசத்துக்குள்ள போகும்போது இன்னைக்கு தேவன் உண்மையாக இன்னைக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அந்த வெளிச்சம், அந்த ஒளி நம்மளுடைய எல்லாரும் மேலேயும் அது இறங்கி வர வேண்டும். நம்ம குடும்பத்தின் மேல அது இறங்கி வர வேண்டும். அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அந்த நேரத்துல அப்படியே இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அந்த நேரத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, அப்பா, உங்களோட வசனம் சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி, உன்மேல ஒளி வந்தது. ஆண்டவரே, உன்மேல மகிமை வந்தது என்று சொன்னபடியாக தேவனே, இந்த மகிமையும் இந்த பிரகாசம் யாருக்காக வைக்கல ஆண்டவரே, எங்களுக்காக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் டேடி. அப்பா, நாங்க எழும்பணும் ராஜா. ஆண்டவரே, உமக்காக எழும்பி ஆண்டவரே அநேக ஆண்டவரே இருள் இருக்கிற ஜனங்களை நாங்க வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் ராஜா. பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், பாவத்துல மரித்த ஜனங்களை நாங்க வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் ராஜா. என் குடும்பங்களை இந்த ஆண்டு நீ பயன்படுத்துவீராக. இந்த வார்த்தைகள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.